அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் சில மணித்துளிகளில் விருது வழங்கும் விழா நடைபெறும். அதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முதலில் தாமரை திரு டாக்டர் பக்தவச்சலம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கனிவோடு அழைக்கின்றோம். அடுத்து கலைமாமணி சங்கீத வித்வான் திருவாரூர் பக்தவச்சலம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கனிவோடு அழைக்கின்றோம். அடுத்து பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சன் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு கனிவோடு அழைக்கின்றோம். அடுத்து கலைமாமணி ஜெயந்தி ராமச்சந்திரா அவர்களை மேடைக்கு வருமாறு கனிவோடு அழைக்கின்றோம். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வந்து வணக்கம் செலுத்தி கொண்டு வரக்கூடியவர் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய பத்மஸ்ரீ பக்தவச்சலம் ஐயா அவர்கள். குழந்தைகளை கண்டு மகிழ்ச்சியோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அது நடன குழந்தைகள் என்று சொன்னால் மிகவும் அதிகமாக பிடிக்கும். அத்தகைய குழந்தைகளோடு அவர்கள் மனம் நெகிழ்வோடும் மகிழ்வோடும் பேசி கொண்டுள்ளார்கள். அவர்களை தொடர்ந்து கலைமாமணி ஐயா அவர்கள், திருவாரூர் பக்தவச்சலம் ஐயா அவர்களும், அடுத்து பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சன் அம்மா அவர்களும், தொடர்ந்து கலைமாமணி ஜெயந்தி ராமச்சந்திரன் அம்மா அவர்களும் இப்பொழுது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையை அலங்கரிக்க இருக்கிறார்கள். முத்தமிழும் நடனமிடும் இந்த அற்புதமான அரங்கில் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ் எப்படி இன்பம் தருகிறதோ அதுபோல இவர்கள் அமிழ்தனும் இனிய பாடலை பாடி இப்பொழுது நடனமாடி இப்பொழுது அடுத்து நமக்கு அருமையான உரையை வழங்க இருக்கிறார்கள். அந்த கலை மக்களை, கலைத்தாயின் தவப்புதல்வர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் நம்மிடையே உரையாற்ற வர இருப்பவர் நம் கோவை மாநகரத்தின் மாணிக்கம் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள். ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், சிறந்த கருணை உள்ளம் கொண்டவர், அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் மற்றும் உலகத் தரம் வாய்ந்த சுகாதார நிறுவனங்களை நிறுவியவர். இவர் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் சிகாகோ அமெரிக்கா மவுண்ட் சினாய் மருத்துவமனையின் முன்னாள் மாணவர். இவர் 12 நாடுகளில் வருகை பேராசிரியராக இருந்தவர். கோயம்புத்தூரில் உள்ள கேஜி மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவக் கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர், கேஜி ஹெல்த் கேர், கேஜி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஆகியவற்றின் கேஜி சுகாதார அறிவியல் கல்லூரியின் தலைவராவர். இவர் ஒரு மாடல் மல்டி மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை அமைத்துள்ளார். இது சர்வதேச சுகாதார சேவைகளை மலிவு விலையில் திறம்பட வழங்குகிறது. இந்தியாவின் மருத்துவ வரைபடத்தில் கோயம்புத்தூர் இடம்பெற காரணமாக இருந்தவர். மருத்துவ சுற்றுலா இந்தியாவின் இமேஜிலும் பொருளாதாரத்திலும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று இவர் உறுதியாக நம்புகிறார். 1984ஆம் ஆண்டு பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களிடமிருந்து டாக்டர் பிசி ராய் விருதினை பெற்றுள்ளார்கள். 1999இல் சேவாரத்ன விருது நூற்றாண்டு அறக்கட்டளையின் தந்து மகிழ்ந்திருக்கிறது. 2021இல் வைத்திய ரத்னா, இது ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மடத்தின் விருது வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். 2003இல் KLR வாழ்நாள் சாதனை விருது சேலம் காஸ்ட்ரோ மையம் வழங்கியுள்ளது. இந்திய குடியரசுத் தலைவர் உலக மக்களினுடைய இதயங்களிலே வீற்றிருக்கக்கூடியவர், அக்கினி குஞ்சுகளாக இந்த உலகத்து குழந்தைகளை எல்லாம் மாற்றிய APJ அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து 2005ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ளார்கள். PSG புகழ்பெற்ற முன்னாள் மாணவர்கள் விருது கோயம்புத்தூர் மாணிக்கம் விருதை தந்துள்ளார்கள். APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களும் நம்முடைய மருத்துவர் அவர்களும் எப்பொழுதும் எல்லா மாணவர்களையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை வழங்கி வருவதை நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் பல பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு.
மனிதநேய மருத்துவ மாதவமணி என்ற விருது 2008 பெற்றுள்ளார்கள். டாக்டர்களின் சந்திராயன் என்ற விருது இந்திய மருத்துவ சங்கம் மேட்டுப்பாளையம் வழங்கியுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மருத்துவ தர்ம செம்மல் என்ற விருதை வழங்கியுள்ளது. டாக்டர் ராஜம்மாள் பி தேவதாஸ் சொற்பொழிவு விருது அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம் வழங்கி சிறப்பித்துள்ளது. லைஃப் ஃபார் ஆல் மற்றும் லைஃப் இன்டர்நேஷனல் யுஎஸ்ஏ மூலம் டாக்டர் கேபி மிஸ்ரா என்டோமெண்ட் ஆபரேஷன் விருது ஸ்ரீ ஜெகநாத் ஆன்மீக கல்வி கலாச்சார அறக்கட்டளை மற்றும் சென்னையின் உட்கல் சங்கம் வழங்கி சிறப்பித்துள்ளது. சிக்ஷா விபூஷன் என்பது கல்வி சிறப்புக்கான மிக உயர்ந்த விருது. இந்த விருதை பிரம்மகுமாரிஸ் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் மவுண்ட் அபு வழங்கி சிறப்பித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு தர்மவீர என்ற விருதினை கோவை மண்டல மருத்துவ கழகம் வழங்கி சிறப்பித்துள்ளது. சகோதரத்துவத்தின் விருது 2017இல் தம்பா லிம்ப்ரா சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ பயிற்சியாளர்கள் சங்கத்திலிருந்து பாராட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான செயல்பாடுகளில் சிறந்து விளங்கியதற்காக தமிழ்நாடு அரசு விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. இதோட டாக்டர் மோகனி சீரழிவு சிறப்பு மையத்திலிருந்து எமரிட்டிஸ் டீச்சர் விருது மற்றும் டிஎன்பி திட்டங்களை கற்பித்தலில் சிறந்து விளங்குவதற்கான விருது, இப்படி பல்வேறு வகையான சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். இப்பொழுது அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சங்கீத கலாநிதி சொல்லிட்டு இது நிறைய இருக்கு. இப்பொழுது நம்முடைய மருத்துவர் அவர்களை உரை வழங்குமாறு அன்போடு கனிவோடு இந்த மேடையின் சார்பாக அழைக்கின்றோம். ஐயா வருகவே, தங்கள் உரையை தருகவே. எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டேன். 3 நிமிஷம் கொடுத்துருக்கார். அவ்வளோதானே சொன்னேன். இப்படியெல்லாம் சொல்லலை. 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன கன்வே பண்ண முடியலையோ 30 நிமிஷத்துலேயும் சொல்ல முடியாது. தி சோ கால் திஸ் பரதநாட்டியம், வாட் எவர் தி ஸ்கூல், வள்ளுவூர் ஸ்கூல், எந்த ஸ்கூலாக இருந்தாலும், இன் மை ஒப்பீனியன் as a doctor, I've been a doctor for the past 60 years. நான் டாக்டர் தொழில் ஆரம்பித்து 60 வருஷம் ஆச்சு. நான் கல்யாணமாகி 81 வருஷம் ஆச்சு. இல்லை சாரி கொஞ்சம் கணக்கில் வீக் சாமி. நான் எங்கள் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணேன். ஷீ 7. இது ஜெயந்தி எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான். அது she was 17, I was 21. We got married. We never saw each other. We got married on the order of my father. I am very happy. இந்த காலத்தில் டேட்டிங் எல்லாம் பண்ணி, என்ன சார் நீங்கள் அப்படி டேட்டிங் தானே? யார் நீங்கள்? ராமச்சந்திரனா? அவரா? இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு?
யாருக்கு சார் ஹஸ்பண்டு? ராமச்சந்திரமூர்த்தி. பிஎட் எல்லாம் வளர்த்திருக்கேன். ஓல்டா? ஒய்ஃப் சொல்லபடி கேட்டால் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். எங்கள் ஒய்ஃப் சொன்னது நான் சொல்கிறேன். ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்கள் ஒய்ஃப் கிட்ட நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். இல்லை என்ன பெரிய வேலை. ஒய்ஃப் பேச்சை கேட்டால் எந்த விதமான வியாதியும் வராது. சத்தியமாக சொல்கிறேன். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் பக்தவத்சலம். அவர் பேர் பக்தவத்சலம். என் பேர் பக்தவத்சலம். ஒரிஜினல் மினிஸ்டர் பேர் பக்தவத்சலம், அவங்க தாத்தா. பக்தவத்சலா அப்படின்னா பக்தர்களுக்கெல்லாம் வாத்சல்யமாக இருக்கும். பக்தவத்சலம் பக்தர்கள், பெருமாளுக்கு பக்தவர்கள். ஒரு அற்புதமான நடனம் வந்தது. நான் மெய் மறந்துட்டேன். எனக்கு டான்ஸ்னால் என்னவே தெரியாது. in a matter of few minutes I got transformed. இப்போ தெரியுது 60-70 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பெரிய வாழ்க்கையெல்லாம் வியாதியே வராது. இப்போ ஏன் வியாதி வராதுன்னு உங்களுக்கு தெரியும். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், தலப்பாக்கட்டு, என்னென்னமோ சொல்ல வரல. பட்டு நியாயம் இல்லை. இன்னைக்கு வந்தது மிஸ்டர் பழனியப்பனை என்னை மீட் பண்ணதே இல்லை. அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் கூட அவருடைய பேத்தியும் வந்து, பேத்திய மகளா தெரியல, பொண்ணு தானே. பொண்ணு காணும். பொண்ணு வா பொண்ணு. ஷீ இஸ் ஆல்சோ எ கிரேட் டான்ஸர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. வியாதி வராமல் இருக்கணும்னா அந்த பரதநாட்டியம் கற்றுக்கணும். பலமாக கைத்தட்டுங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா எப்படி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும்? இந்த மாதிரி பெருமாளை நினச்சிட்டு பாட்டு பாடினா எப்படி வியாதி வரும்னு கேட்குறேன். வியாதியே வராது. எங்களுக்கு தொழிலே இல்லை. நிஜமாக சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் களி, ராகி களி, கீரை, நெய் இவ்வளோ ஊற்றுறது ஒன்றும் ஆகாது, வியாதி வராது. இப்போ கொலஸ்ட்ரால், அரிசி சாப்பிடாதீங்க, நெய் சாப்பிடாதீங்கலாம் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ப்ரிவென்டிவ் மெடிசன் இஸ் பரதநாட்டியம். நான் உண்மையாக சொல்கிறேன் சார். இவங்கெல்லாம் என்ன அற்புதமாக இவங்கெல்லாம் போயிட்டாளா இருக்காளா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். புல்லாங்குழல் கிருஷ்ண பரமாத்மாவே வந்த மாதிரி இருந்தது. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட். ஐ எம் அ டாக்டர். பட் யூஸ்வலி டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாது, மண்ணும் தெரியாது. கரெக்டு தானே? ஏதோ டாக்டர்கிட்ட போய் மாட்டிட்டா அவங்க சொல்கிறது தானே கேட்கணும். பக்கத்தில் ஒரு டாக்டர்மா இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்கோ. மீனாட்சி, மீனா. நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். 100 வயசு இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். யூ வாண்ட் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப், வாட் யூ ஷுட் டூ? யூ ஷுட் ஹேவ் 100% ஃபெய்த் ஆன் காட். 100% ஃபெய்த் ஆன் காட். 99% எல்லாம் ஒத்துக்க முடியாது. அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ ரோல் மாடல். மை ரோல் மாடல் வாஸ் மை ஃபாதர், கே கோவிந்தசுவாமி நாயுடு. 5வது தான் படித்தார். எங்கள் அம்மா என்னதான் ரோல் மாடல், ருக்மணி அம்மா. எங்கள் சித்தி பேர் சீதா லக்ஷ்மி அம்மா. We are 7 children, 5 boys and 2 girls. All of us are doing well. Some of them have passed away, doesn't matter. But we are from a small village. We had a culture. That culture is fast disappearing in this country because the father goes to a club, mother goes to another club. Child is left behind looking at a television. The greatest pollution in our life is television. Second is the morning newspaper. You should never read the morning newspaper. And the third one is you should be a vegetarian if you want to avoid KG hospital. ஆமாம் சார், பலமாக தட்டுங்க சார். KG hospital. If you are a non-vegetarian, you are sure you will get cholesterol. And I will do bypass surgery, collect 5 lakhs of rupees from you. And if you take too much of spice from some of the hotels, I went to a hotel. I have 1 more minute. I saw the cook. He was not paid yesterday's last month's salary. And he was not given the increment of which was promised 3 months ago. His name is Kesavan Nambudri. And he was doing this. You know what was saying? Nasama po, nasama. போன மாதம் சம்பளம் கொடுக்கல, இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்கல. அந்த சாம்பார் சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள்? வீட்டில் அம்மா பண்ணுற சாப்பாடு தான் பெஸ்ட்டு. அந்த ஜொமேட்டோலாம் கேட்காதுங்க, எனக்கு தெரியாது அதை பற்றி. அம்மா இல்லைன்னா சம்சாரம், சம்சாரம் இல்லைன்னா நீங்களே குக் பண்ணுங்க.
லைஃப்பில் 100 இயர்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். 100 இயர்ஸ். சார் நீங்கள் டாக்டரா சார்? இந்த ப்ளூ ஷர்ட்டு போட்டு கண்ணாடி போட்டிருக்கல, பார்த்தா டாக்டர் சந்திரசேகர் மாதிரி இருக்குது. எந்திரிங்க மேலே. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் தான், உட்காருங்க. இந்த லுக்கு இருக்குது. முன்னெல்லாம் டாக்டர் லுக்கே இருக்காது, போல டிஷர்ட் போட்டு வரேன். 100 இயர்ஸ் இருக்கணும். நான் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். blood கொலஸ்ட்ரால் 100, blood என்ன மேடம் கரெக்டா, blood sugar 100, blood pressure 100. I went and gave a book. I brought some books. இதயம் ஒரு கோவில், அந்த புக் இல்லை, இதயம் ஒரு கோவில் கலைஞர்கிட்ட கொண்டு கொடுத்தேன் கோபாலபுரத்தில். நீ எல்லாம் புக் எழுத ஆரம்பிச்சான்னு கேட்டேன். ஆமாண்ணா, நீங்கள்லாம் கதை எழுதுறீங்க, நான் புக் எழுதுறேன். என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னார். 100 வயசு என்ன பண்ண சொல்கிறேன்னார். இது மாதிரி உங்கள் மாதிரி 100% சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னேன். அது சிரிச்சார். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னார். என்ன கை தட்ட மாட்டேங்குது? அவ்வளோ பெரிய சீஃப் மினிஸ்டருக்கே சந்தோஷம் இல்லைன்னா நாமெல்லாம் யார்? சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை கும்பிடணும். கடவுள் கண்டிப்பாக இருக்கார். நிறைய பேர் இல்லைங்கிறார். நான் கண்டிப்பாக பார்த்துட்டேன் கடவுளை. 100% சந்தோஷமாக இருக்கணும். 100% ஸ்பீடு 50 கிலோமீட்டருக்கு மேலே கோயம்புத்தூரில் போக முடியாது. ஒய்ஃப் சொல்லபடி கேட்கணும். ஹெல்மெட் போடணும். சிகரெட் பிடிக்கக்கூடாது, கஞ்சா பிடிக்கக்கூடாது, தண்ணி போடக்கூடாது, கிளப்புக்கு போகக்கூடாது, சாராயமோ கல்லோ ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இப்படி இருந்தால் 100 வயசு இருக்கலாம். ஏன் இது என்ன டாக்டர் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் 100 வயசு என்ஜாய் பண்ண முடியும். ஒன்றுமே பண்ணாமல் 100 வயசு இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நேற்று போயிருந்தேன். ஏஎம் ராஜகோபால் சொல்லி அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். 100 வயசு அவருக்கு. ப்ரொஃபஸர் ராஜகோபால் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார். ஞாபக சக்தி எவ்வளோ நல்லா இருக்குங்க. என்னை வாழ்த்துறவங்கெல்லாம் நீங்கள்லாம் என்னை வாழ்த்தணும்னா 100 வயசு இருக்கும்னு நான் வாழ்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் 100 வயசு இருக்குது. இப்போ வயசு 81, 82 ஆகிறது. அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லோரும் டான்ஸ் சொல்லிக் கொடுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் டான்ஸ் சொல்லிக் கொடுங்க. கெட்ட பழக்கம் வராது. சினிமாவுக்கு அனுப்பாதீங்க. எந்த சினிமாவும் சரியில்லை, இன்க்ளூடிங் கமல்ஹாசன் மூவியும் சரியில்லை. அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் allow your children to go to any club, because club is full of non-ethical things which is happening. And முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருங்க. வணக்கங்க. சார் நான் பேசுறது தப்பாக ரைட்டு தெரியல. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய அருமையான ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு சொற்பொழிவாளரும் கூட, ஒரு ஆன்மீகவாதியும் கூட, பல கலை வல்லுநரும் கூட. அவர் ஒரே ஒரு மணித்துளியில் மட்டும் செய்தி அவருடைய பெற்றோர்களை பற்றி சொன்னார்கள். அந்த பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்துதான் பெண்களுக்கான பள்ளியை ஒரு கிராமத்தில் தொடங்கினார்கள். பெண்கள் படித்தால்தான் எல்லாரும் முன்னுக்கு வருவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் பள்ளியிலே படித்த மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேருமே உலகத்தில் பல இடங்களில் இருக்கிறார்கள். அதில் முதல் ஆசிரியை நான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இங்கே வந்த பின்னால் தான் மருத்துவர் வர்றாங்கங்கிறத அண்ணா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அடுத்து சிறப்புரை ஆற்ற வரக்கூடியவர் சங்கீத கலாநிதி கலைமாமணி முனைவர் திருவாரூர் பக்தவச்சலம் ஐயா அவர்கள். இவர் மிருதங்க வித்வான். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகின்ற தஞ்சை மாவட்டத்தில் பாரம்பரியமிக்க இசை குடும்பத்தில் 1957ஆம் ஆண்டு திருவாரூர் பக்தவச்சலம் ஐயா அவர்கள் பிறந்தார்கள். தற்சமயம் சென்னையில் வசித்து வரும் இவர் தாள வாத்தியமான மிருதங்க கலையில் தனக்கென்று தனி இடம் பிடித்து முத்திரை பதித்து வரும் மிருதங்க வித்வானாக திகழ்ந்து வருகிறார்கள். திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் சிறு வயதிலேயே சங்கீத ஞானம் கொண்ட குழந்தையாகவே இருந்தார். ஐயா அவர்கள் சங்கீத ஞானம் சின்ன குழந்தையிலேயே இருந்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் அவருடைய தாயார் ஸ்ரீமதி திருவாரூர் ஆர் அனந்தவல்லி ஆவார்கள். அவர் ஒரு சங்கீத விதுஷி என்பதால் இது இவருக்கு சாத்தியமானது. ஆரம்ப நாட்களில் தனது தாயாரிடம் வாய்ப்பாட்டு கற்க தொடங்கியவர். பின்னர் இவரது மாமா திருவாரூர் திரு ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பிரபல மிருதங்க வித்வான் அவரிடம் மிருதங்கம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். குருகுல வாசம் என்பதால் வித்தை இவரிடம் வேகமாக கைவசமானது. தனது 9வது வயதில் தனது தாயார் பாட இவர் பக்கவாத்தியம் வாசிக்க தொடங்கினார். தனது 16வது வயதில் சென்னையில் குடியேறினார். இளம் வயதிலேயே புகழ்பெற்ற பல சபாக்களில் நிகழ்ச்சிகள் நடத்தினார். வளரும் கலைஞராய் இருந்த போதே வானொலி நிலையம் இவர் திறமையை அங்கீகரிக்கும் வண்ணம் இவருக்கு ரெட்டிப்பி உயர்வு அளித்தது. டபுள் ப்ரமோஷன். பி கிரேடிலிருந்து ஏ கிரேடு ஆனார்கள். இது இவரின் திறமைக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம்.
இதனால் இவர் இளம் வயதிலேயே கொண்டாடப்படும் புகழ்பெற்ற மிருதங்க வித்வானாய் மிளிர்ந்தார். இவர் தற்சமயம் வானொலி நிலையத்தின் டாப் கிரேட் கலைஞராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் நாட்டில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற பார்சிலோனா ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நாள் வைபவத்தில் மிருதங்கம் வாசிக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றார். இவர் தஞ்சாவூர் பாணி வாத்திய கலைஞர் என்றாலும் தனக்கென்று ஒரு புதிய பாணியை உருவாக்கி அதை தனது தனிப்பாணியாக மாற்றியவர் என்பதால் இசை உலகில் இவர் வாசிக்கும் வேகம், இவரின் அபார சுறுசுறுப்பு, இவர் கீர்த்தனைகளுக்கும் நிரவல் ஸ்வரத்திற்கும் வாசிப்பதில் உள்ள நேர்த்தி இவருக்கு உலகளாவிய ரசிகர் கூட்டத்தை பெற்றுத்தந்தது. 1984ஆம் ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமியில் இவர் வாசிப்பை கேட்ட பிரபல சித்தார் மேதை பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் அவரை தன்னுடைய இசை பயணத்தில் இணைத்து உலகம் முழுவதும் அழைத்து சென்றது இவரது வித்தைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாகும். தென்னாட்டு கலைகளையும் வடநாட்டு கலைகளையும் இணைத்து வழங்கப்படும் ஜூகல்பந்தி நிகழ்ச்சிகளை பல பிரபலமான வடநாட்டு தபேல கலைஞர்களோடு இணைத்து பல்வேறு உலக நாடுகளில் இவர் மிருதங்கம் வாசித்திருக்கிறார். லயமதுரா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் என்ற பெயரில் தாளவாத்திய பள்ளியை நிறுவி பல இளம் கலைஞர்களை மிருதங்க கலையில் தேர்ச்சி பெறச் செய்து அவர்களை மேடையேற்றி வருகிறார். இவரிடம் பயின்ற பல மாணவர்கள் இன்று பல உலக நாடுகளில் மிருதங்கம் கற்றுத்தரும் ஆசிரியர்களாக இருந்து வருகிறார்கள். பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிற்சி அளித்து வருவதும் இவரது புகழுக்கு சான்றாக அமைந்துள்ளது. சங்கீத உலகில் மிக பிரபலமாக விளங்கும் அனைத்து வாய்ப்பாட்டு கலைஞர்களுக்கும் வாத்திய கலைஞர்களுக்கும் இவர் தலைமுறையாக மிருதங்கம் வாசித்து தருகிறார். வளர்ந்த புகழ்பெற்ற கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களையும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்களுடனும் சேர்ந்து பயணித்து வருவது இவரது தனிச்சிறப்பு. கர்நாடக சங்கீத கலை தூதுவராக பல்வேறு உலக நாடுகளில் நடக்கும் இசை நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறார். இளம் வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டவர். அதனால் புகழ்பெற்ற ஆன்மீக மடங்கள், ஆசிரமங்கள், தலைமை பீடாதிபதிகள் என இவர்களின் நேரடி அன்புக்கு பாத்திரமானார். மிருதங்க கலைஞராக இவர் செய்த சாதனைகள் குறிப்பிடப்பட வேண்டியவை. மைசூர் பரம பூஜ்ய ஸ்ரீ 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 சுவாமி கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் அருளாசியோடு அவரது முன்னிலையில் சுவாமிகளின் 68வது வர்த்தந்தி விழாவில் சுமார் 108 மிருதங்க கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் இவர் தலைமையில் மிகப்பெரிய வாத்திய கச்சேரியை நிகழ்த்தியுள்ளார். இந்த சாதனை லிம்கா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 76வது வர்த்தநந்தி விழாவில் சுமார் 76 மிருதங்க கலைஞர்களோடு இவர் வாத்திய கச்சேரியை நடத்தினார். சென்னை எக்மோரில் உள்ள கலாக்கிருதி அமைப்பின் 21வது ஆண்டு விழாவில் 21 மிருதங்க கலைஞர்களை கொண்டு ஒரே மேடையில் வாத்திய கச்சேரியை நடத்தியுள்ளார். டொரண்டோ மாகாணத்தில் உள்ள பாரதி கலா மன்றத்தின், அதாவது டொரண்டோ கனடாவில் இருக்கக்கூடியது, 50வது ஆண்டு விழாவை ஒட்டி அதை போற்றும் வகையில் டொரண்டோவில் உள்ள லயமதுரா மாணவர்கள் 50 பேரை கொண்டு 108 தாளங்களில் ஒன்றான 50 அக்ஷரங்களை கொண்ட ஷப்பித்த புத்திரிகம் தாளத்தை மையமாக கொண்டு இவர் நடத்தியுள்ளார். எந்த வாத்திய கலைஞரும் செய்யாத சாதனையாக இது கருதப்பட்டு பலரின் பாராட்டுக்களை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இளம் வயதிலேயே இவர் பெற்ற முதல் பட்டம் மிருதங்க வாத்தியமணி என்ற பட்டமாகும். ஸ்ரீ மகா பெரியவா பரமாச்சாரியா ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் திருக்கரங்களால் இந்த பட்டம் பெற்றதை மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவே நினைத்து பெருமைப்படுகிறார். அதே காஞ்சி மடம் மிருதங்க நாதமணி என்ற பட்டத்தையும் இவருக்கு வழங்கி கௌரவித்தது குறிப்பிடப்பட வேண்டியதாகும். இந்திய நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான டெல்லி சங்கீத நாடக அகாடமியின் விருதினை ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பொற்கரங்களால் பெற்றார். தமிழக அரசின் மிக உயரிய விருதான கலைமாமணி விருதினை டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் பொற்கரங்களால் கிடைக்கப்பெற்றார். பாரதிய வித்யா பவன், சென்னை சாந்தி ஃபவுண்டேஷன், சென்னை பாரத் சங்கீத் உற்சவ் கர்நாடிகா அமைப்பு, சென்னை போன்ற புகழ் பெற்ற அமைப்புகள் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளரை விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா போதும் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அவர் பெற்ற சில கௌரவ விருதுகளை மட்டும் சொல்லுகின்றேன். ஏன்னா நம்ம மத்தியில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்றாளர் யார் என்பது அமெரிக்காவின் ஹவாய் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தில் கௌரவ முனைவர் பட்டம், பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் திருக்கரங்களால் சர்வகலா பூஷணம் விருது, ஆந்திர மாநிலத்தில் அமலாபுரத்தில் உள்ள தியாக பிரம்மகான சபாவின் மிருதங்க கலா பாரதி என்ற விருது, கும்பகோணம் பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் அமைப்பின் லயவாத்திய சாம்ராட் விருது போன்ற பல்வேறு வகையான விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சான்றோர் பெருமகனார் இப்பொழுது நம்மிடையே வாழ்த்துரை வழங்க வருகின்றார்கள். அவர்களை வருகவே, உங்களுடைய அன்பு உரையை தருகவே என்று கனிவோடு அழைக்கின்றோம். ஐயா வாருங்கள்.
வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் விட்டிருக்கும் டாக்டர் ஐயா, அவர் என்னுடைய நேம் சேக் கொண்டவர் ஜி பக்தவத்சலம் ஐயா அவர்களுக்கும், இன்று விழா நாயகிகள்னு சொல்லலாம் 2 பேர், மீனாட்சி சித்தரஞ்சன், ஜெயந்தி ராமச்சந்திரா, இவர் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டாக்டர் ரொம்ப பிரமாதமாக பேசினார், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசினார், ரொம்ப சுருக்க சொல்லி விளங்க வச்சார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவரை பற்றி நிறையா நான் படிச்சிருக்கேன். ஆனால் அவர் சொன்னார் 100 வயசு வரைக்கும் இருக்கணும், அதுக்கு என்னன்னா செய்யக்கூடாது என்று சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சுது, அவர் குடிக்கக்கூடாது, சிகரெட் பண்ணப்படாது, இதை பண்ணப்படாது எல்லாம் சொன்னார். அதுக்கு மேலாக அவர் நமக்கு எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருக்கார், பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசுகிறார், பாசிட்டிவாக இருக்கார், பிரமாதமாக சிரிச்சுட்டே பேசுகிறார். அதுதான் முதல் காரணம். மனநிலை தான் காரணம் வயசுக்கு. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்குன்னா நான் பேச முடியாது. ரொம்ப அழகாக அவர் வந்த உடனே என்னை கேட்டார், 2 கேள்வி கேட்டார். இங்கே கல்யாணம் உங்களுக்கு லவ் மேரேஜா காதல் திருமணமா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னார். அப்போயே அவர் புரிஞ்சு போச்சு. நல்ல ஃபுல் பவரில் வந்திருக்கார், வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃபுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அதையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கிறேன். தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, அது கரெக்டான அவர் சொன்னது ரொம்ப அருமையான இதுதான். ரொம்ப அது ஜோவியெல்லாம் ஈஸியாக அதை சொன்னார், அது ரொம்ப அர்த்தம் இருக்குது அதில். அப்போ சொன்னோன்னே நான் சொன்னேன் எனக்கு நடந்த விஷயங்களை. இவ என்னை காதலிக்கல, எங்கள் மாமனார் என்னை காதலிச்சு இவளை கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொன்னேன். வடூர் சாம்ராஜ். இதான் நடந்த விஷயம், ஜெயந்தி அம்மாவுக்கு தெரியும். அதான் அந்த இன்னைக்கு ஒரு விழா நாயகிகள் 2 பேருன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ஆப்டாக, அதுக்கு திருமூலர் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அதுக்கு அடுத்தது சொன்னார், தெளிவு குரு திருவுரு சிந்தித்தல் தானே. அதுக்கு ரொம்ப பொருத்தமான இன்னைக்கு அவார்டு கொடுக்குற 2 பேரும் குரு பக்தி, அப்படி ஒரு பக்தி உள்ளவங்க. குரு கோட்டை தாண்டாமல் இன்னைக்கு நம்ம மீனாட்சி சித்தரஞ்சன் அம்மா நம்ம வடுவராருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்க போகிறாங்க. அவளை பற்றி சில குறிப்பு, நான் நந்தினி நம்மளியமாக வர வேண்டியிருந்தது, எதிர்பாராத காலத்தில் வர முடியல. அப்போ நான் நேற்றுக்கு பெங்களூரில் கச்சேரி முடிச்சுட்டு மத்தியானம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், காரில் வந்துட்டு இருந்தேன் நானும் என் ஒய்ஃபும். என்னம்மா இப்படி வராமல் போயிட்டாலே நான் அம்போன்னு விட்டுட்டேல, நான் எப்படி பேசினுமே, நீங்கள் வந்தால் ரொம்ப நல்லா பேசுவேலை அப்படின்னு, உங்கள் பேச்சுக்கு என்ன, நீங்களும் பேசுங்கோ அப்படின்னு சொன்னால், அப்போ எனக்கு அவங்கள பற்றி எனக்கு பெரிய பாரம்பரியம். மீனாட்சி சித்தரஞ்சன் அம்மா 2 விதத்தில் பெரிய விஷயத்தில் அவங்க பாரம்பரியம், பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி அவங்க. ஏன்னா அவளுக்கு தெரியுமா தெரியாதோ, நான் அதில் வாசிச்சிருக்கேன். டிஎன் கிருஷ்ணன் சாருக்கு அலர்மேலு வெள்ளி கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஐயா இருந்தார், அந்த ஜமீன்தார், அவர் வீட்டில் நான் வாசிச்சிருக்கேன். அந்த ஜமீன்தார் பாரம்பரியம், அதற்கு மேலே அந்த பந்தநல்லூருங்கிற குரு. சில பேர் இப்போ டான்ஸ் மெத்தடில் ஐயா கேட்டார், பக்தவத்சல ஐயா, டாக்டர் எத்தனை ஸ்கூல் இருக்குது அப்படின்னார். எந்த ஸ்கூலில் கேட்குறீங்கன்னு. பரதநாட்டிய ஸ்கூல் சென்னையில் எவ்வளோ இருக்குன்னார். சென்னையில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு ஆதாரமாக இருந்த குருக்கள் ஒரு 4 ஸ்கூலு 5 ஸ்கூல் இருக்குது. அது வடுவரார் ஸ்கூல் ஒன்று, தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஸ்கூல், பந்தநல்லூர் ஸ்கூல், இந்த மாதிரி அடிக்கின்றே போகலாம். அவங்களுடைய சிஷ்யர்கள் அதை அப்படியே ஆலம்பரமாக
விழுதாக்கி பிரமாதமான நிறைய அந்த கலையை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. இட்ஸ் எ கவுண்டபிள் அப்படின்னு சென்னையில். அவங்க அந்த வழி தவறாமல் இப்போ வந்து டான்ஸில் சில பேர் வந்து ஃபேஷனுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. நானும் மிருதங்கம் வாசிக்கிற போது சில விஷயங்களை சொல்கிறேன், முறையை தவறாமல் நான் வாசிக்கிட்டு இருக்கேன். நான் அட்ராக்ட் பண்ண வேண்டியதுருக்கு ஆடியன்ஸ். நேற்று கூட டிஎம் கிருஷ்ணா கச்சேரி ஒரு 1000 பேர் கூட்டம் பெங்களூரில். நான் தனியாக ஒருத்தனை வாசித்து தான் வந்தேன். நிறையா ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருந்தது. எப்படி வாசிக்க இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸுக்காக தயாராக நான் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க அதை கேட்டு என்னை கேட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வராங்க கலையை வளர்த்துக்கிறதுக்கு. அதனால் நான் தவறான முறைகளை வாசிக்க முடியாது, தவறான வழி நடக்க முடியாதுங்கிற மாதிரி அதுக்கு தகுந்ததை நான் வாசித்து அவங்களுக்கு அதை செவியில் நான் அதை புகட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதே மாதிரி பந்தலூர் ஸ்கூல் வழியில் மீனாட்சி தெரிஞ்ச அம்மா ரொம்ப அதை அடாப்ட் பண்ணி அதுக்கு அடுத்த கோடு தாண்டாமல் அந்த பந்தேரி, அந்த குரு பக்தி, அந்த குருவோடைய வழியை பாராட்டுறதுல அவங்களுக்கு பெரிய கை கிளாப் கொடுக்கணும். அதுக்காக அவங்க மாற்றிக்கிறது இல்லை. ஏன்னா பெரிய சிரமமான விஷயம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நம்ம ஜெயந்தி ராமச்சந்திரன் குரு பக்தி எனக்கு ரொம்ப தெரியும். எனக்கு வந்து 85 கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ராமச்சந்திரன் வந்திருக்கார். ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அந்த குரு பக்தி மாஸ்டர் சொல்லிட்டாருங்க, எதை சொன்னாலும் மாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு ஒன்றுமே வராது. அதுதான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் வேலையை பண்ணி வெங்கடேஸ்வரருடைய அனுகிரகத்தினால சுப்பிரபாதம் பண்ணி ரொம்ப எப்படி அருமையாக ஆடினாங்க அந்த குழந்தைங்க. என்ன சாரே சொன்னார், அந்த அளவுக்கு ஆகணும்னா இந்த கலைகளே குரு பக்தி இல்லைன்னா அதுக்கு விருத்தி ஆகாது. ஏன்னா நான் 150 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு 60 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னுடைய ஃபீல்டு. 9 வயசுக்கு நான் மிருதங்க வாசிக்க ஆரம்பித்தேன். வயசை மட்டும் கேட்காதீங்க, ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா வந்து என்ன சொன்னார், உங்களோட நான் சின்னவன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அதனுடைய கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல. ஒருவேளை என்ன சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் நல்ல உடம்பு கனமாக இருக்கேன், அவர் பல்லினமாக இருக்கார், அதை சொல்லியிருக்கலாமா என்னமோ எனக்கு அதுதான் தோணுச்சு. ஆனால் அந்த மனசு, அந்த சிரிப்பு, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, எண்ணங்கள் சரியாக இருந்தாலே 100 வயசுல 150 வயசு வரைக்கும் வாழலாம். அகமன்று வைத்தூர் புறமொன்று பேசாதவர் உறவு களவாக வேண்டும் ராமலிங்க சுவாமிகள் சொன்னார். ரொம்ப பெரிய விஷயங்க. நம்மளுடைய இந்த சமய நால்வர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம். ஐயா சொன்ன மாதிரி 100 இல்லை 150 வயசு வரைக்கும்லாம் ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த அளவுக்கு இந்த கலையை கற்று அதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இப்படி ஒரு பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. இன்றைக்கி வடூர் பயணியப்பன் வந்து எங்கள் ஸ்கூலில் நடத்துறது. அதுக்கு முதல் காரணம் நான் ஜெயந்தி ராமச்சந்திரா இந்த கட்டத்தில் மறக்க முடியாது, அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்கள வளர்த்தாங்க. தான் வளர்றது இல்லாமல் குருவோட பையன்களையும் வளர்க்கணுங்கிற ஒரு பெரிய மனசு வேணுங்க. அதை வளர்க்குறதுங்கிறது பெரிய மனசு. அதை இன்றைக்கி ஜெயந்தி ராமச்சந்திரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என் சார்பில் நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஃபேமிலிக்கு. உண்மையை தான் சொல்கிறேன், உங்களுக்கு பொய்யா இருக்கலாம், அது எனக்கு உண்மையாக இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டிய இடத்துல இந்த 4 வால் சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி உள்ள பப்ளிக்கில் ஐயா ஒரு கதை ஞாபகம் வந்தது எனக்கு. புதுக்கோட்டை ஐயாவுக்கு எங்கள் பாரம்பரியத்திலே பெரிய இசை வித்வான்களுக்கு யாருக்குமே ஜீவசமாதி கிடையாது, எந்த வித்வான்களுக்கு. புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி இறந்தால் நாங்கள் சொல்லுவோம். அவர் மாமுண்டியா பிள்ளை, தட்சிணாமூர்த்தி பிள்ளை. புதுக்கோட்டையில் இன்னமும் அவர் 6 படை வீட்டுக்கு 48 நாள் மௌன விரதம் இருந்து காசியில் போய் அந்த லிங்கத்தை வாங்கி வச்சு ஒரு குழியை வெட்டி வச்சுட்டு 6 படை வீட்டுக்கும் 48 நாள் வளம் வந்து மௌனமாக இருந்து உள்ளார இறங்கிட்டார். அது எதுக்கு அது சொன்னேன்னா, இந்த குரு பக்திங்கிறது ரொம்ப முக்கியமாக வேண்டியது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குரு எங்கள் வித்வான்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு ஜீவசமாதிங்கிறது யாருக்குமே இல்லை. தட்சிணாமூர்த்தி பிள்ளை வாழ்க்கை ஒருத்தருக்கு தான் இருக்குது அந்த ஜீவசமாதி. அந்த மாதிரி குருக்கிட்ட பக்தியாக இருந்து வர்றதுங்கிறது அதுக்காக எதுக்கு சொன்னால், பழனியப்பன் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இப்போ சாதாரணமான விஷயம். அந்த புதுக்கோட்டையா சொல்கிறது சொல்கிறேன்,
அவர் சொல்லுவாராம், தம்பி நாங்கள் நிறையா ரிகர்சல் பார்ப்போம், டான்ஸும் பார்ப்பாங்க, நாங்களும் கச்சேரி வாசிக்கிறது நிறையா மெயினில் வச்சுட்டு போவோம். அங்கே போனவுடனே எல்லாம் மறந்துடும், எதெல்லாம் வாசிக்கணும்னு நினச்சோமோ மறந்துடும். அதான் அவனுடைய கடவுள் கிருபை. ஐயா சொன்னாங்க, அவனின்றி அனுபவம் அசையாதுன்னு சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார். அதுதான் உண்மையான விஷயம். எல்லாத்துலேயுமே ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் தெய்வம், நடமாடும் தெய்வம். டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு சர்ஜரி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகணுங்கிறது வந்து தெய்வத்துடைய கிருபை தான். படிக்கிறதுனால ஆகிருக்கவே முடியாது. அந்த நேரம் காலம், அந்த நைஃப் எடுக்கிறது, கத்தி எடுக்கிறது, அது பண்ணுறதுங்கிறது வந்து கடவுளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி சக்ஸஸாக இவ்வளோ பெரிய பெரிய டாக்டராக ஆக முடியும். உலகம் பூரா அவர் எத்தனையோ புக்கு எழுதியிருக்கேன்னார். அதுக்கு மெயின் காரணம் அவருடைய தெய்வ பக்தின்னு தான் நான் அடித்து சொல்லுவேன். அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாள் சொல்லுவாராம், தம்பி அறையில் 50 வரும், அம்பலத்தில் ஒன்றும் வராதும்பாராம். அறைங்கிறது இப்போ டிவன் த 4 வால்ஸ், அம்பலங்கிறது உங்களை மாதிரி ஒரு ரசிகாலுக்கு. நாங்கள் என்ன தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும், என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்கிறது நான் நினச்சிட்டு போவோம், பாதி மறந்துடும். இதுதான் இயற்கை கலைஞர்களுக்கு. அங்கே முடிஞ்சவொன்னே ஞாபகம் வரும். நான் அப்படி தான் வாசிக்கலாம், இன்றைக்கி அதை வாசிக்கணும், அந்த ஜதியை வாசிக்கணும், ஜதியை வாசிக்கணும்னு போவேன். காரில் போகிறதே கேட்டுட்டு போவேன் சிஷியனை. கச்சேரிக்கு போய் வாசிப்பேன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா பாதி மறந்துடுது. இப்போது நான் சின்ன பையன்தான், ஐயா மாதிரி இல்லை, நான் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். ஸோ அந்த அளவுக்கு குரு பக்தி அது ரொம்ப அந்த நேரத்தில் குருவை நினைக்கிற போது நமக்கு உடனே அது கடாட்சம் கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம பயணிப்போ இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு ஃபாதர் மதர் அப்படிங்கிறத விடுங்க. அவர் ரொம்ப சொன்னார், அந்த இன்றைக்கி பெத்த அப்பா விட்டுடுறாங்க, பெத்த அம்மா விட்டுடுறாங்க. ஆனால் அந்த பாரம்பரியமாக எடுத்துகிட்டு இந்த கலையை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது உடம்புக்கு வியாதி வராது, சுகர் வராதுங்கிற போது நான் வந்து பாரிஸுக்கு போயிருந்தேன் 85. அப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு என்னை மிருதங்கத்தை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லி, வாட்ஸ் ரிதம் ஆஃப் இண்டியன், சவுத் இண்டியன் அப்படின்னு சொல்லி என்னை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொன்னாங்க. அப்போ ஒரு வெள்ளைக்காரை எழுந்து என்கிட்ட இந்த சாப்பை பற்றி கேட்டான். மிருதங்கத்தில் சாப்பு உண்டு. இந்த சாப்பை கேட்டவொன்னே அவன் ரொம்ப எழுந்து போய் 1/2 மணி நேரம் அந்த சாப்பை கொடுக்க சொல்லி கண்ணை மூடிட்டு இருந்தான். என்னை அழைச்சிட்டு போய் இந்த ஸ்டுடியோவில் அந்த சாப்பை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி, அந்த சாப்பை போட்டால், சாப்பை நான் போட்டு காமிக்கிறேன், மிருதம் கொண்டு வரல, டெமான்ஸ்ட்ரேஷன் அடுத்த தடவை பண்ணுறேன். இந்த சாப்பு வந்து ஷட்ஜம் கேட்கும். நாங்கள் சாப்பா சான்னு சுதி வச்சுருப்போம், சாப்பா சாப்பா அப்படின்னு வச்சுருப்போம். அந்த சாக்கு தான் மிருதங்கம் சேர்ப்போம். அந்த சா வந்து சஜ்ஜமம், எல்லா சுதிக்கும் ஆதாரம். அந்த சாப்பை நான் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி, அந்த ரெக்கார்டிங்கை பல பேருக்கு அதை வந்து போட்டு நிறையா சுகர் க்யூர் ஆகிருக்கு, ஹார்ட் அட்டாக்கு க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு அவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஏன்னா இசை இல்லைன்னா எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு அவர் சொன்னார், பரதநாட்டியம் அவசியம் கற்றுக்கணும் அப்படின்னார். பரதநாட்டியமாக இருக்கட்டும், ஃப்ளூட்டாக இருக்கட்டும், வயலினாக இருக்கட்டும், இசைங்கிறது டெஃபினட்டாக எல்லோரும் கற்றுக்க வேண்டியது அவசியம். அது எந்த வியாதியுமே வராது, பாதி வியாதியை கட்டுப்படுத்தும். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த அவார்டு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி நம்ம பயணியப்பன் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணி, உங்கள் ஊரில் உங்கள் ஆதரவில் நிறையா இன்னும் கொஞ்சம் வேணும், ஸ்டூடெண்ட்டுடைய ஆதரவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அவர் வந்து அப்பாவுடைய தாத்தாவுடைய பரிசு எக்ஸலன்சி அவார்டு ஃபார் மீனாட்சி சித்தரஞ்சன். ரொம்ப கரெக்டான சாய்ஸ். ஏன்னா இவங்களெல்லாம் டேட்டு கேட்குறதோ வாங்குறதோ எல்லோரும் வெரி பிஸி. அந்த அளவில் அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அதை தேங்க் பண்ணணும் நந்தினி ரமணிய மேடத்தை. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தரேன் பக்தவத்சலன்னு சொல்லி மீனாட்சி சித்தரஞ்சன் அம்மாவை உடனே ஒன்றுமே சொல்லுங்க, பெருசு தாங்கிறது, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி உடனே நான் வந்து பண்ணுறேன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ரிக்வஸ்ட்டும் வச்சார் பயணியப்பன். காலப்புறம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணணும், அதுக்கும் ஓகேன்னு வந்து பண்ணி. ஏன்னா 3 தலைமுறை இல்லை, 5 தலைமுறை இல்லை. அவங்களுடைய தாத்தா வந்து மாஜி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், என் நேம் சேக்கு என்ன பக்தவத்சலம், அவருடைய கிராண்ட் டாட்டர், அவருடைய கிராண்ட் சன்னுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் இது சித்தரஞ்சன். அதே மாதிரி பாரம்பரியமாக பெரிய ஒரு அரசியல் வழியிலேருந்து வந்தவங்க, ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி. அதுக்கு மேலே இந்த கலையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஜமீன்தார் ஃபேமிலிங்கிறதுனால அவங்க எந்த விதமான பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஈகோ ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்பிள் ஆர்டிஸ்ட்.
அதுதான் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம இந்த பத்மஸ்ரீ வழுவூரார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வாங்கிறத பற்றி எங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்கள் சார்பில் அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய பிக் கிளாப் கொடுக்கணும். அடுத்தது நம்ம ஜெயந்தி ராமச்சந்திரா. அது போன வருஷமே கொடுக்க வேண்டியது, சந்தர்ப்பத்தில் விட்டு போச்சு. இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இது ரொம்ப ஆப்ட். 2 பேருக்குமே இந்த ஒரு அவார்டை கொடுக்கறதுன்னா ரொம்ப சரியான ஒரு அவார்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயந்தி ராமச்சந்திரா வந்து எப்படி அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் இன்றைக்கி நல்ல அந்த குழந்தை அரங்கேற்றத்துக்கு நான் தான் வந்தேன். சபரீஷா அவன் பேர், அந்த பையன் பேர் என்ன, மிருதங்க வாச பையன் பேர் சபரீஷ். அந்த பையன் அரங்கேற்றத்துக்கு நான் வந்தேன் ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அப்பா கூட உட்காந்துருக்கார் கடைசியில். அப்படி வாசிக்கிறான், ரொம்ப அழகாக வாசித்தான் அந்த குழந்தை. பரதநாட்டியத்துக்கு வாசிக்கிறது பார்த்தீங்களா, இப்போ தான் கிளாப்ஸே வருது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா பரதநாட்டியத்துக்கு வாசிக்கிறதுங்கிறது இப்போ நாங்கள்லாம் வாசிக்கிற ஸ்டைல் வேறு. பரதநாட்டியத்துக்கு தனியாக அதை ஒர்க் பண்ணணும், அதுக்கு வாசிக்கணும். இதில் வாசிக்கிறவங்க அதில் வாசிக்கிற சிரமம், அதில் வாசிக்கிறது இதில் வாசிக்கிற சிரமம். வாசிக்க முடியும், இதுக்கு அதுதாங்கிறது சரியாக வரும் இல்லையா. பென்ஸுக்கார வாங்கினா அதுக்கு உள்ள டயரை மாற்றணும், டொயட்டா வாங்கினா அதுக்குள்ளே டயரை போடணும். இந்த டயர் அதில் போட்டு அந்த டயர் அதில் போட்டால் சரியாக வருமா? அதே மாதிரி எல்லாம் பென்ஸுக்காரும் சரி தான், டொயட்டாவும் சரி தான், எல்லாம் பெஸ்ட்டு தான். ஆனால் அதில் மிருதங்க வாசிக்கிறது ரொம்ப அழகாக லெஃப்ட் அண்ட் ரைட்டு சேர்த்துட்டு வாசித்தான் அந்த பையன். பிரமாதமாக வாசித்தான் ஜெயந்திமா அந்த குழந்தை. அது மாதிரி ஃப்ளூட்டு வாசித்தது ரொம்ப அழகாக, பாடினது ரொம்ப அழகாக பாடினாங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக பாடினாங்க. அதே மாதிரி இந்த டான்ஸ் வேலை எடுத்துன்னு பண்ணி இந்த ஒரு நம்ம வழுவூரார் அவங்களும் பெரிய ஒரு பாரம்பரியத்தில் உள்ளவங்க தான். இந்த டான்ஸை ஒரு தெய்வீகமாக பண்ணி தெய்வ கலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெயந்தி ராமச்சந்திரன். ரொம்ப நாளாக தெரியும் அவங்களுக்கு. இந்த வழுவூர் சாம்ராஜ் அவார்டு கொடுக்குறத பற்றி ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அவங்களுக்கு இன்னும் நிறைய அவார்டு வந்துட்டே இருக்கும். உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழுவூர் பயணியப்பனை மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு தாத்தாவுக்கு ஒரு விழா எடுத்து பண்ணுற போது ஒரு பெரிய விஷயம். எங்களை கிட்டத்தட்ட 6 மாதமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கார். அதுதான் சொல்லணும். எனக்கே நான் வெளியூரில் இருப்பேன், நீங்கள் என்றைக்கு வரீங்க, ரஞ்சனி மணியம்மா யாரை ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன பண்ணாலும் அவர் பிகைண்ட் த ஸ்கிரீன் தான் எப்போதுமே இருப்பார். அவரும் வந்து நிறையக்கூடம் தழும்பாத மாதிரி எல்லாம் எங்களை கேட்காம எதையும் செய்கிறதில்ல. அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பெங்களூர் நேற்று வாசிச்சுட்டு நான் விடிய காத்தால் புறப்பட்டு நான் காரில் வந்திருக்கேன். நாளைக்கு நான் அமெரிக்கா போகணும், வேறு டேட்டு கிடையாது. ஏன்னா அப்புறம் மீனாட்சி தெரிஞ்சனமாக ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த விழாவை முடிச்சிடணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வருஷம் நடக்கும். உங்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக எங்களுக்கு வேணும். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். கலைமாமணி ஐயா அவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினால் நாம் எந்த அளவு உயர்வோம் என்பதை கண்முன்னாலே இருக்கக்கூடிய அண்ணாவை காட்டியே சொன்னார்கள் என்று சொன்னால், இளைய தலைமுறை பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் தெய்வத்தையும் மதிக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து திருமந்திரம் தெளிவு, அதாவது குருவின் திருமேனி காண்டல். தெளிவு என்னன்னு கேட்டிங்கன்னா குருவை நினைக்க வேண்டும். அந்த குருவை நினைத்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதை அழகான அந்த திருமந்திரத்தை எளிமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அடுத்தது அம்மா வருகிறார்கள். பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சன் அம்மா அவர்கள். இவர் ஓர் இந்திய பாரம்பரிய நடனக் கலைஞரும் ஆசிரியரும் நடன இயக்குனரும் ஆவார். இவர் பரதநாட்டியத்தின் பாரம்பரிய நடன வடிவத்தின் பந்தநல்லூர் பாணியில் நிபுணர் என அறியப்படுகிறார். பரதநாட்டியத்தை ஊக்குவிக்கும் மற்றும் பந்தநல்லூர் பாரம்பரியத்தை பாதுகாக்க பாடுபடும் கலாக்ஷாய் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் ஆவார். சொக்கலிங்கம் பிள்ளை மற்றும் சுப்பராய பிள்ளை ஆகியோரின் தந்தை மகள் இரட்டையரின் சீடர் ஆவார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபாவின் நாட்டிய கலாசாரதி உள்ளிட்ட பல கௌரவங்களை பெற்றவர்.
பாரம்பரிய பரதநாட்டிய நடனத்தில் இவர் செய்த பங்களிப்பிற்காக 2008ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ என்ற 4வது மிக உயர்ந்த குடிமை விருதினை இந்திய அரசு அவருக்கு வழங்கியது. இளமை பருவம் மீனாட்சி அம்மா அவர்கள் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் பிறந்தார். இவர் தனது பெற்றோருக்கு 5வது குழந்தைகளில் ஒரே பெண் குழந்தையாக பிறந்தார். இவரது தந்தை சபாநாயகம் ஒரு அரசாங்க அதிகாரி ஆவார். இவரது தாயார் சாவித்ரி. இவர் 4 வயதாக இருந்தபோது புகழ்பெற்ற பரதநாட்டிய குருவான பாண்டநல்லூர் சொக்கலிங்கம் பிள்ளையிடம் அனுப்பினார். சொக்கலிங்கம் பிள்ளை மற்றும் அவரது மகன் சுப்பராய பிள்ளை ஆகியோரின் கீழ் பயிற்சி பெற்ற பின்னர் 1966ஆம் ஆண்டில் தனது 9வது வயதில் அரங்கேற்றத்தை அறிமுகத்தை நடத்தினார். விரைவில் இவரது தந்தை இந்திய தலைநகருக்கு மாற்றப்பட்ட போது இவர் தில்லிக்கு குடிபெயர்ந்தார். ஆனால் விடுமுறை நாட்களில் சென்னைக்கு வந்து சுப்பராயன் பிள்ளையிடம் கீழ் நடன படிப்பை தொடர்ந்தார். இவர் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பட்டம் பெற்றார். பல் மருத்துவர் மற்றும் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த பக்தவச்சலத்தின் பேரனான அருண் சித்தரஞ்சனின் மணந்தார். அதன் பிறகு இவரது நடன வாழ்க்கை சிறிது காலம் நிறுத்தப்பட்டது. இவர் தனது இளம் வயதில் மிருதங்கம் வாசித்த மிருதங்க வித்வான் ஸ்ரீனிவாச பிள்ளை என்பவரின் சந்திப்பிற்கு பிறகு இவர் நடனத்திற்கு திரும்பினார். பத்மபூஷன் விருது பெற்றவரும் மேடையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்பவருமான கலாநிதி நாராயணனிடம் அபிநய பயிற்சி பெற்றார். சீனிவாச பிள்ளை, எஸ் பாண்டியன் மற்றும் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோரும் பல்வேறு காலங்களில் இவருக்கு பயிற்சி அளித்துள்ளனர். நடனப்பள்ளி 1991ஆம் ஆண்டில் பரதநாட்டியம் கற்பிப்பதற்காக நடனப்பள்ளியான காலடிவாயை தொடங்கினார். இது ஒரு நேரத்தில் சுமார் 100 மாணவர்களை பயிற்றுவிக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. மேலும் பாண்டநல்லூர் பாணியை பாதுகாக்க பாடுபடுவதாக அறியப்படுகிறது. இவர் பல ஆர்வமுள்ள நடன கலைஞர்களை பயிற்றுவித்துள்ளார். மேலும் ரஜினிகாந்தின் மூத்த மகள் மற்றும் கலைமாமணி விருது பெற்ற தனுஷின் மனைவியான ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் இவரது சீடர்களில் ஒருவராவார். இவர் நிறைய விருதுகளை பெற்றுள்ளார். ஓரிரண்டை மட்டும் காலத்தின் அருமை கருதி இங்கே நான் குறிப்பிடுகின்றேன். இவர் ஸ்ரீ கிருஷ்ண கான சபாவின் நாட்டிய சூடாமணி என்ற பட்டத்தையும் 1975இல் தமிழக அரசின் கலைமணி விருதையும் பெற்றார். 2008ஆம் ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீயின் 4வது மிக உயர்ந்த சிவில் கௌரவத்தையும், ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபா 2014ஆம் ஆண்டில் நாட்டிய கலாசாரதி என்ற பட்டத்தையும் வழங்கியது. ரோட்டரி கிளப் சென்னை மற்றும் ப்ரோபஸ் கிளப் சென்னை மற்றும் மெட்ராஸ் மியூசிக் அகாடமியின் சிறந்த நடன விருது ஆகியவற்றிலிருந்து சிறந்த விருதுகளையும் பெற்றவராவார். இவர் தூர்தர்ஷனால் மிக உயர்ந்த கலைகள் தரத்தை பெற்றவர். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இவருக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதுக்கு அப்புறம் அம்மா அவர்கள் ஜெயந்தி அம்மா பேசுவார்கள். அவருக்கு விருது வழங்கப்படும். அதற்கப்புறம் 2 பேரும் தனித்தனியாக சிறப்புரை வழங்குவார்கள் என்று கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் ஐயா அவர்கள் பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சன் அம்மா அவர்களுக்கு விருதினை வழங்குகிறார்கள். அவரது பொற்கரங்களால் இப்பொழுது விருது வழங்கப்படுகின்றது. இப்பொழுது நம்முடைய மருத்துவர் பக்தவச்சலம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து அருமையான விருதினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விருதினை வழங்குபவர்களுக்கும் பெறுபவர்களுக்கும் உரத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப இங்கே இருவரை தேர்ந்தெடுத்து பழனியப்பண்ணா அவர்களும் அவருடைய துணைவியாரும் மிக அற்புதமான விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விருதினை வழங்கியவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கலைமாமணி ஜெயந்தி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் மேடையில் தாளமாக நகர்வது, விண்வெளியுடன் இணைந்திருப்பதை கொண்டாடுவது, பூக்கும் சைகைகள் தங்கள் தனி அடையாளங்களை இழந்து முடிவில்லாததாக தோன்றும் பிம்பமாக ஒன்றிணைகிறது. இது ஜெயந்தி ராமச்சந்திரன். 6 வயதிலேயே நடனத்தில் அடியெடுத்து வைத்த ஜெயந்தி வழுவூர் குருக்களின் வழிகாட்டுதலின் கீழ் முழுக்க கலைஞராக மலர்ந்தார். கலைமாமணி நாட்டிய கலா சாம்ராட் ஸ்ரீ வழுவூரின் சமர்ராஜ் பிள்ளை மற்றும் பத்மஸ்ரீ
வாளூர் பி ராமையா பிள்ளை நடன கலைஞர், நடன இயக்குனர், ஆசிரியர் மற்றும் வடிவமைப்பாளர் ஜெயந்தி அர்ப்பணிப்பு, பக்தி மற்றும் திறமை ஆகியவற்றின் தனித்துவமாக கலவையாகும். ஜெயந்தி அவர்கள் தனது கலையை சிறந்த திறமையுடன் வழங்குகிறார், மேலும் பார்வையாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்துகிறார். ஜெயந்தி அவர்களின் நடிப்பு பரதநாட்டியத்தின் இலக்கணத்தை வழுவூர் நாட்டியத்தின் அழகான ஆற்றல் மிக்க கவிதையாக மொழிபெயர்க்கிறது. ஜெயந்தி அவர்களின் நேர்த்தையான நடை, மெருகூட்டப்பட்ட பரிபூரணம், கருணை முதிர்ச்சி அடைந்த வெளிப்பாடு மற்றும் ஆன்மீக கண்ணியம் கலை விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என இரு வகையினரையும் மயக்குகிறது. பரதநாட்டியத்தின் முன்னணி நிபுணர்களில் ஜெயந்தி ஒரு பரிபூரணவாதி மற்றும் பரதநாட்டியத்தின் வழுவூர் பாணியின் பாரம்பரிய விழுமியங்களை நிலைநிறுத்துவதற்கு நிறைய செய்துள்ளார். பாணியின் முன்னணி நடன கலைஞராக மெட்ராஸ் மியூசிக் திருவிழாவின் போது சென்னையில் உள்ள பெரும்பாலான முன்னணி சபாக்களின் முதன்மையான இடங்களில் நிகழ்ச்சி நடத்தும் பாக்கியத்தை அவர் அனுபவித்துள்ளார். மியூசிக் அகாடமி, இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி, முத்தமிழ் பேரவை, தமிழ் இசைச்சங்கம் ஆகியவை குறிப்பிடத்தக்க. கடந்த ஆண்டுகளில் அவரது நிகழ்ச்சிகள் இசைக்கலைஞர்கள், நடனக்கலைஞர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் பாராட்டை பெற்றுள்ளன. ஸ்ரீமதி கமலா லக்ஷ்மன், ஸ்ரீமதி பாலசரஸ்வதி, ஸ்ரீமதி வைஜெயந்தி மாலாபாலி, ஸ்ரீமதி MS சுப்பலட்சுமி, ஸ்ரீமதி ML வசந்தகுமாரி, ஸ்ரீமதி TK பட்டம்மாள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருடைய பாராட்டையும் பெற்றவர்கள். பல ஆண்டுகளாக ஜெயந்தி அம்மா அவர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, ஆசியா மற்றும் இந்தியா முழுவதும் பல மதிப்புமிக்க கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்று பெருமை பெற்றுள்ளார். மிகவும் பாராட்டப்பட்டது அவரது நிகழ்ச்சிகள் மனநிலை, இசை மற்றும் மைம் ஆகியவற்றில் தனித்துவமான கலவையை பிரதிபலித்தது. நியூயார்க்கில் உள்ள கார்னகி காலில் தனது குருவுடன் இணைந்து நடந்த நிகழ்ச்சி அழைக்கப்பட்டார். ஜெயந்தியின் அசாதாரணமான திறமை, வசீகரம் மற்றும் செம்மை ஆகியவை நிருத்திய ஜோதி, நாட்டிய தென்றல் மற்றும் அபிநயா தேவி மற்றும் கலை சுடர்மணி ஆகிய பட்டங்கள் பலவற்றை தந்துள்ளன. நிறைய அதாவது அவருடைய பன்முக ஆளுமைகள் நிறைய இருக்கின்றன. பல விருதுகளையும் பெற்றுள்ளார்கள். இண்டஸ்ட்ரி, அதாவது இவர் BTX இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்டின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஜவுளி குடும்ப வணிகத்தை கோவையில் வெற்றிகரமாக நடத்தி வந்தார். ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரின் பல குணாதிசயங்களை தவிர அவரது உள்ளார்ந்த படைப்பு திறன்கள் நிறுவனம் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அதன் தயாரிப்புகளுக்கு ஒரு முக்கிய இடத்தை பெற உதவியது. போக்குகள், வண்ணங்கள் மற்றும் மனநிலைகளின் சிறந்த முன்னறிவிப்பாளரான இவர் பாரிஜாதா ஸ்டுடியோவை தொடங்கியுள்ளார். ஸ்டுடியோவின் சேகரிப்புகள் சர்வதேச அளவில் வெற்றிகரமாக காட்சிப்படுத்தப்படுகின்றன. நடிப்பு, கற்பித்தல், வடிவமைப்பு என அனைத்தையும் முதலீடு செய்வதில் அவரது திறமை, கலையின் மீதான அவரது அர்ப்பணிப்பு மற்றும் சமகால வடிவத்தில் கிளாசிக்ஸை மீண்டும் உருவாக்கும் திறனும் அவரை ஒரு கலைஞராக மாற்றியது. பழமைவாத மற்றும் வழக்கமான படைப்புகள். SCAFAயின் மூத்த கலை நிகழ்ச்சிகள், கலைஞர்கள், சென்னை இசை நடன விழா மற்றும் அப்படியா இந்த பள்ளியை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலைஞர்கள், சென்னை இசை நடன விழா மற்றும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் நாட்டியாஞ்சலி விழாக்களில் தனித்தனியாக நிகழ்த்திய தனிச்சிறப்புகள் மற்றும் பரவலான பாராட்டுகளை பெற்றுள்ளார். குரு சிஷ்ய பரம்பரையின் உண்மையான மரியாதையின் அடையாளமாக அவர் இருக்கின்றார். ஸ்ரீ சரண் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதனுடைய இயக்குனராக இருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்புமிக்க பாரதி கண்ட புதுமை பெண்ணை எல்லா கலைகளிலும் அனைத்து கலைகளையும் கற்று தேர்வோம் என்று எப்படி பாரதியார் ஒரு புதுமை பெண்ணை படைத்தாரோ அப்படி இரு புதுமை பெண்கள் இங்கே மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. வழுவூர் சாம்ராஜ் அவார்டு இப்பொழுது வழுவூர் சாம்ராஜ் நினைவு பரிசாக அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகின்றது. மிக அருமையான விருது, பாரம்பரியம் மிக்க விருது. அருமையான விருதை பெற்று கொண்டுள்ளார்கள். மிகச்சிறந்த கலைஞருக்கு மிகச்சிறந்த ஆளுமைகள் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை உறுதியாக நிர்ணயித்து இன்னாருக்கு அந்த விருது போய் சேர வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது விருதினை பெற்ற மீனாட்சி அம்மா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். ஆகவே இப்பொழுது பத்மஸ்ரீ மீனாட்சி அம்மையா சித்தரஞ்சன் அம்மா அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை இங்கே பிரதிபலிப்பார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்த விழாவில் எல்லாரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசியிருக்காங்க. எனக்கு தமிழ் வரும், ஆனால் மேடை பேச்சுன்றது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கலந்து பேசிடுவேன். I am extremely honored and humbled to be here this evening to receive this wonderful award, Vazhuvur Lifetime Achievement Award. அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நான் எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லா அவார்டுக்கும் ஒரு தனி மதிப்பு உண்டு தான். ஆனால் ஒரு பெரிய நாட்டிய ஆச்சாரியார் ராமையா பிள்ளை, அவரை நான் நிறைய சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வைஜெயந்தி மாலை ஆடுவாங்க, கமலா ஆடியிருக்காங்க. அவங்க நாட்டியத்தெல்லாம் என்னை முன்னாடி உட்கார வச்சு பார்க்க வைப்பாங்க. அப்போ நான் அவங்க நாட்டியத்தை ரொம்ப பார்ப்பேன். பட் என்னோட காது அவர் ராமையா பிள்ளை சொல்கிற அந்த ஜதிக்கிட்டேயே போயின்னு இருக்கும். ஏன்னா அவர் அங்கே எனக்கு ஞாபகம் அதுதான். அவர் அந்த மேடையில் உட்காந்து அந்த ஜதி சொல்லும் போது அவரோட வெரி கிராண்ட் அப்பியரன்ஸ், ஒரு கிராண்ட் அப்பியரன்ஸ், அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட போட்டிருக்கிற செயின், அவர் மோதிரங்கள், அவர் உட்கார்ந்த உடனே அந்த மேடையே ஒரு களை கட்டிடும். களை கட்டி அவர் அந்த ஜதி சொல்லும் போது நிஜமாக சொல்கிறேன், எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு சிங்கம் ரோர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் சொல்லுவாருன்னு நான் பார்த்துருக்கேன். பட் ரொம்ப சின்ன வயசு. அதுக்கப்புறம் அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார், வைஜெயந்தி மாலா, கமலா லக்ஷ்மண், சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம். ஒரு வாத்தியாருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு புரியணும் எப்பேற்பட்ட அவர் நாட்டியாச்சாரியாராக இருந்திருப்பார். அதை விடாத தலைமுறையாக நெக்ஸ்ட்டு அவர் சாம்ராஜ் சார். அதே மாதிரி தான் அவங்கெல்லாம் அவங்க பண்ணுற அந்த நட்டுவாங்கம், அந்த ஜதிகள் எனக்கு இன்றைக்கும் காதில் ரீங்காரம் ஆகுது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கிரேட் மாஸ்டர்ஸ் அவங்க பேரில் ஒரு விருது வச்சு அந்த விருது நான் இன்றைக்கி வாங்குறேன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி எனக்கு சடனாக நந்தினி அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கோயம்புத்தூரில் அவர் பழனியப்பன் அவங்க அப்பா பேரும் தாத்தா பேர்லேயும் ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்காரு. அதில் ஒரு விருது கொடுத்துட்டுருக்காங்க. மீனாட்சி, நீ கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும், நீ அந்த விருதை வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் என்ன தோணுச்சுன்னா, அடேங்கப்பா, வழுவூரார் பேரில் இருக்கிற விருதை நான் வாங்க போகிறேண்ணா, கண்டிப்பாக அக்கா, கண்டிப்பாக நான் போகாத இருப்பேண்ணா அப்படின்ட்டு தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அண்ட் ஷீ ஆல்சோ டோல்டு மீ, அவர் மிருதங்க வித்வான் பக்தவத்சலமோடையும் கலந்து பேசியிருக்கேன். அவரும் சொன்னார், ரொம்ப நல்ல செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே என்ன பெருமை வேணும்? ஒரு நாட்டிய குடும்பம், ஒரு நாட்டியாச்சாரியார்கள், பெரிய மேதைகள், அவங்க பேரில் ஒரு நடத்துகிற ஒரு விருதை ஒரு கலைஞராக நான் வாங்கிறதுல அதுக்கு தான் நான் சொன்னேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆனர்ட் டு ரிசீவ் திஸ் அவார்ட் ஹியர் டுடே. இந்த அவார்டு எனக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக, ரொம்ப முக்கியமானவங்க மாதா, பிதா, குரு, தெய்வம். நானே ஆச்சரியப்படுவேன், இந்த 4ல் தெய்வத்தை கடைசியாக போட்டிருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் இஸ் மதர். ஸோ அந்த விஷயத்தில் எங்கள் அம்மாவோட ஆர்வம் தான் நான் இன்றைக்கி ஆடின்னு இருக்கேன். அவங்க என்னை கூட்டிக்கிட்டு போய் அந்த டான்ஸில் இருக்கிற ஆர்வம், ஏன்னா அவங்க வந்த காலகட்டம் எப்படின்னா, நிறைய பெண்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, நாட்டியத்தை கற்றுக் கொடுக்கல. அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கு போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய நான் டான்ஸர் ஆக்கணுன்ட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போய் இப்போ ஏற்பட்ட பெரிய வாத்தியார்கள், பந்தநல்லூர் சொக்கலிங்கம் பிள்ளை, அவரோட மகன் சுப்ராய பிள்ளை,
அவங்க நடத்துகிற பள்ளியில் போய் என்னை சேர்த்தாங்க. அடுத்தது தந்தையாக இருந்து அவர் கொடுத்த சப்போர்ட். இந்த கலையிலலாம் நம்ம முன்னுக்கு வரணுன்னா கண்டிப்பாக பெற்றோர்களோட சப்போர்ட் இல்லாத முடியவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கடினம். அந்த ரெகுலாரிட்டி, அந்த ப்ராக்டிஸ், அதுக்கு உழைப்பு, அதுக்கு செலவு, இதெல்லாம் பண்ணாதான் நம்ம இந்த கலையில் வர முடியும். ஸோ அந்த வகையில் எங்கள் அப்பா கொடுத்த சப்போர்ட். அப்புறம் நல்ல தலையெழுத்து இருக்கணும் ஒரு நல்ல வாத்தியார்கிட்ட போகிறதுக்கு. எங்கள் வாத்தியார் ரொம்ப வேடிக்கையாக சொல்வார். சில டைமில் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நல்ல வாத்தியார்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சரியான ஸ்டூடெண்ட் கிடைக்காது. பிரமாதமாக ஆடுற ஒரு குழந்தை கிடைக்கும், பாவம் அவளுக்கு கிடைச்சது சுமாரான வாத்தியார். ஸோ ஒரு நல்ல வாத்தியாருக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதுக்கு பெரிய குடுப்பனை இருக்கணும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெய்வத்தோட கருணை இருந்திருக்கு, அந்த கட்டாட்சம் இருந்திருக்கு. அந்த கிரேஸ் இல்லாத, அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த கடவுள் இல்லாத எதுவும் நடக்காது. ஸோ அந்த வகையில் எனக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் சேர்ந்து கிடச்சதுனால தான் இன்றைக்கி என்னால் இந்த கலையில் இவ்வளோ முன்னுக்கு வர முடிஞ்சுது. அவர் பக்தவசலம் சார் சொன்னார், எங்கள் வாத்தியாரெல்லாம் எப்படின்னா ரொம்ப அந்த பியூரிட்டி ஆஃப் த டான்ஸ், ஆஃப் த ட்ரெடிஷனை கண்டிப்பாக வைக்கணும். அதை எம்மி அளவில் கூட ஒரு காம்ப்ரமைஸு, ஒரு கைத்தட்டுக்காக காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவோ விதங்கள், அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ கோர்வைகள், எத்தனையோ ரிதமிக் பேட்டர்ன்ஸு, பட் அந்த ஸ்ட்ரக்சர் மாறாத, அந்த பவுண்ட்ரியை தாண்டாத, அந்த மாதிரி அவங்க வாசிக்கிற மாதிரி தான் எங்கள் வாத்தியாரெல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ இப்போ தான் சொன்ன அவர்கிட்ட ஒரு சின்ன இன்சிடெண்ட் எங்கள் வாத்தியார் சொன்னது ஞாபகம் வருது. எல்லாரும் கேட்பாங்க அவரை, சார் எவ்வளவோ மாற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் மட்டும் என்ன ஒரு மாற்றம் இல்லாத அப்படியே இருக்கீங்களேன்னு. முதல்ல அவர் சொன்னது என்னன்னா, சார் ஆளே நான் மாறாத போது நான் சொல்லி கொடுக்கறது எப்படி மாறும்? அடுத்த வார்த்தை, சார் எல்லாரும் மாறிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி தான் பரதநாட்டியம் இருந்ததுன்னு யாருக்கு தெரிய வரும்? ஸோ இதை நம்ம காப்பாற்றணும். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் இன் அவர் கண்ட்ரி. மற்றதெல்லாம் விடுங்க, நம்ம ஆர்ட்ஸ் இஸ் த ரிச்சஸ்ட் அண்ட் த கிரேட்டஸ்ட் வெல்த். போத் டாக்டரும் அவரும் சொன்ன மாதிரி, மை ஒன்லி ரிக்வெஸ்ட் வேர் எவர் ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இஸ் டு டெல் பேரண்ட்ஸ், எக்ஸ்போஸ் யுவர் சில்ட்ரன் டு ஆர்ட்ஸ். ஏதோ ஒன்று, ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபார் தட் மேட்டர் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ இஸ் அன் ஆர்ட். எக்ஸ்போஸ் தெம். அதை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இன் லைஃப் கிடைக்கும். அவங்களுக்கு சும்மா நீங்கள் ஃபோனை பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்கன்னு சொன்னோம்னா நடக்காது. அவங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அதில் போனதுனால இதுக்கு டைம் கம்மியாகாது போயிடும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு எக்ஸ்போஸ் சில்ட்ரன் டுடே, எஸ்பெஷலி இன் டுடேஸ் வேர்ல்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டு. இந்த டான்ஸு கொடுக்குற ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம், அதெல்லாம் அவங்களுக்கு அப்புறம்தான் தெரிய வரும். குழந்தையாக இருக்கும் போது தெரியாது. குழந்தையாக இருக்கும் போது அவங்க வெறும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், எல்லாம் ஒரு அரங்கேற்றம்லாம் முடிஞ்சிருதுன்னா பேரண்ட்ஸ் ஓடி போய் ரொம்ப ஆர்வத்தோட, சார் அரங்கேற்றம் ஆகிடுத்து, இனிமேல் அவள் என்ன பண்ணணும், இன்னும் என்ன பண்ணணும், மின்னுக்கு வரத்துக்கு வேறு என்ன பண்ணணும்னு கேட்பாங்களாம். அப்போ அவர் சொல்லுவாராம், ஒரே ஒரு 3 சின்ன விஷயம்பா, அந்த 3 சின்ன விஷயத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக உன் குழந்தை நல்லா வந்துடும்னு. என்ன விஷயம்னு கேட்டோம்னா, முதல் உழைப்புமா, சரி சார். 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. ஸோ இந்த ஆர்ட்டுக்கு த ஒன்லி திங் தட் வில் ஹெல்ப் இஸ் ஒன்லி ப்ராக்டிஸ். எவ்வளோ கற்றுண்டாலும், அவர் சொல்கிற மாதிரி எவ்வளோ கற்றுண்டாலும் அந்த ஸ்டேஜில் போய் டக்குன்னு மறந்துடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, உழைப்பு தான். ஸோ திஸ் உழைப்பு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைனலி ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் டாக்டர். ஹீ இஸ் வாக்கிங் இன் ஒன்லி நவ். Urgent, nature's call. Hospital call.
அவர் பேசினது is so impressive. But what I understood when I heard him speak is, as a doctor, sir, laughter is the best medicine. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஃபேஸில் ஒரு அழகான ஒரு ஸ்மைலு, பேசுறதுல ஒரு விட்டு, ஒரு ஹியூமர், ஒரு லாஃப்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வியாதி வராது. ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே டுடே தட் மை ஃபாதர் லிவ் டில் 101. 101 இருக்கிறது பெருசு இல்லை. He was of full capacity. He was mobile. But only thing I have to differ, he enjoyed his drink. But of course, all the other things, very disciplined life, timely meals, maybe all that contributed, but he lived till 101. So once again, thank you so much, sir. I have to say a few words, grateful to Sri Palaniyappan, who I know how difficult it is to run these organizations, to conduct these programs. You need to put in a lot of work. You have to get so much of facilities to be able to do it. And for him to take it up in the name of his father and his grandfather is extremely commendable. I thank you, Sri Palaniyappan. With the help of parents. Yeah, that is very important. He has had the good support of students and parents. It is only when they work as a family that we are able to do these things. I wish this function success, and I pray that you can continue this for as many years as possible. Thank you. The newspaper person has come. He wants one more. The award kuduma. ரெண்டு பேரும் அவார்டு கொடுத்து ஃபோட்டோகிராஃபிக் அக்கேஷன். நானும் பக்தவத்சலமும் ரெண்டு பேரும் ஒரே பேர் தான். அவர் கை காமிச்சார். அவர் கையில் இந்த வாட்சும் என் காய்ச்சும் ஒரே வாட்ச், டிசாட். மை காட், ஒரே வாட்ச், ஒரே வாட்ச் ஸ்ட்ராப் ஆல்சோ. He has got only one wife, I have also only one wife. நான் உண்மையை சொல்கிறேன் சார். இவங்க டான்ஸ் ஆடினா வைரலாக போகாது, நான் டான்ஸ் ஆனால் வைரலாக போகிறது. நிஜமாக சொல்கிறேம்மா. எங்கள் பேத்தியோட கல்யாணத்தில் ஒரு சின்ன டான்ஸ் ஆடினேன், இந்த கமல்ஹாசன் டான்ஸ். இட் வெண்ட் வைரல் டு அமெரிக்கா. டாக்டர் ஜிபி டான்ஸ் ஆடுறாருன்ட்டு. அதனால் நீங்கள் ஆடுற டான்ஸு எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறது, நாங்கள் ஆடுற டான்ஸ் மற்றவங்கள மகிழ்ச்சி கொடுக்குறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். என்னங்க வாய் விட்டு சிரித்தால்? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வாய் விட்டு சிரித்தால்? இப்போ நான் அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கேட்டு நான் என்ன பண்ணுறது? மனநோய் தான். திருமதி ஜெயந்தி ராமச்சந்திராய் ஒரு சிறு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அக்கா, பக்தவச்சலம் சார், பக்தவச்சலம் அண்ணா, பழனி, and everybody who has come here. அக்கா சொன்ன மாதிரி தமிழ் ரொம்ப ப்ராப்ளம். I know to talk, I respect Tamil, but language of communication is becoming English, and if you allow me, I will talk my emotions through English. I'm very sorry about it, but I'm trying hard.
Today, I'm so grateful to be standing here to receive this award. To me, the award is a very, very precious, but also keeps me thinking whether I really deserve such a big award. All the other awards that we get in various different institutions and governments, I think among all the competition, our performances they give. But எங்க வாத்தியார் அவர்கிட்ட அவர் டைட்டில் வாங்கணும்னா I don't think I even reached the tip of the iceberg in what he expected or what he taught. அந்த பரம்பரை அதுக்கு I don't know whether I even deserve it. But yet, I think both of them from upstairs must have decided to at least recognize our efforts. And so, with my humble heart and with my prayers to my father, my mother, my guru, and my guru, and of course my husband and family, because post Arangetram and programs and marriage, the most important part of our lives to continue what we want is the husband and then the children. I'm lucky to have had that support to do what we do. I want to tell a small anecdote. Coimbatore is really richer for Palani having come, resettled from Chennai to Coimbatore. When I started classes, Akka is my most inspiration to have actually become a dancer. I was learning from a teacher called Ganapati Appan Lokala. அப்போ வந்து it was a very disorganized atmosphere. டான்ஸே ஒரு பெரிய விஷயம் இல்லை, முதல்ல ஆடக்கூடாது. இன் அவர் கம்யூனிட்டி டான்ஸ் ஒரு எதுக்கு அதெல்லாம் ஆடுறது, நம்ம ஆடக்கூடாது. கிளாஸுக்கு போகணும், படிக்கணும், கெட் டிகிரி, marry, settle, be a good housewife. And you can do business or whatever, but good housewife, keep culture. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் I had great exposure because my family or members promoted lot of art. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கமலாக்கா வருவாங்க, வைஜெயந்தி. Vaijayanti Mala was a big colleague of my father. They were golf players. So I was exposed to a lot of big stalwarts like a kid. So and the naga and the dress, adu more important than dancing, and that is why I wanted to dance. My father is a great rasika of music. He had a lovely voice and he sang without training. He did sing. So because they had that exposure, they allowed me to dance. And the one way they thought you can tick that a girl from this kind of community can dance is seeing Meenakshi Akka dancing, so it's okay, we can dance. Akka's Amma, Savitri Amma, I know her so well. There's one thing I want to tell in our times when we grew up. Just because my daughter is dancing, I have this secret of being success. They didn't keep it to themselves. Akka, Amma, and even her dad, they put everything they knew to bring me the career, to encourage, to tell my parents that it's all okay, you should do. So from all these kind of exposures is where I have come today to, I danced and then I reached master's house, and that every student has a destiny if they are determined and are committed. If there is a student, there is a destiny for a teacher in our times. Guru. Now I run a school. I won't call myself a guru. I am teaching something that I learned from my master, but I don't think I can do what they did. I'm trying my best, learning and still learning and will be learning. So on the connection of a guru, the power of that art is above physical. You learn. It is very tough to be in master's house. Palani is my big playmate. He was the biggest support. We used to sneak up little rose milk, ice cream, many things among the. He said, "You are not meant for my style."
And my mother was scolding and screaming, no, vaaya moodama edho pesi volappi enna pandra nee adu idu, big racket. And then my mother's father's family friends are that India Cements Dandu. So my mom frantically went to the mama and he said, I know only to take to one guru. I'll take you there. Don't open your mouth. Just keep quiet. So I said, okay. Romba kolupu now. We've grown up with a lot of freedom. I'm very tiny, 11 years probably. So when I went there, I told master, Chinna master was there. I told Amma, only Peri master. I don't want any Chinna master and all that. I want to dance only Peri master kitta dhaan kattukuven. So we went. Amma ulla ponanga. They must Dandu Mama sollirundanga. Master came. Chinna master came. Peri master was doing puja or something. மாஸ்டர் வந்து சரி வா என்ன கற்றுட்ருக்குற என்ன அது நார்மல் ஜஸ்ட் செக்கிங். அவங்களுக்கெல்லாம் அப்படி நின்ன உடனே தேனோ கலை வருமா வராதா. அண்ட் தோஸ் டேஸ் இஃப் தே தாட் அந்த கலை வரலன்னு ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. தே வில் டைரக்ட் யூ டு டூ சம்திங் எல்ஸ். நாட் லைக் டுடே எப்படியோ அதை வளைச்சி கிழிச்சு ஆட வச்சு ஆகணும். தேர் நோ வே அவுட் ஃபார் அஸ் பிகாஸ் தட் சீம்ஸ் டு பி த சேலஞ்ச் ஆஃப் அ டீச்சர். பட் தே டென்ட் கேர். அந்த அம்சம் இருக்கணும். தே ஷுட் ஹாவ் அ குட் ஃபீலிங் ஃபார் த ஸ்டூடெண்ட். தென் தே வில் அக்ரி. மணி அண்ட் ஆல் த பவர் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் திஸ் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட சொன்னாங்க, சரி நாளையிலேருந்து கிளாஸ்க்கு வா. ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் ஸ்டபர்ன்லி ஸ்டாண்டிங் தேர். மை மதர் ஆஸ்ட் வாட். எனக்கு பெரிய மாஸ்டர் கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ மாஸ்டர் லுக்ட் அட் மீ. ஹி வெண்ட் இன். பெரிய மாஸ்டர் வந்து, ஓ எங்கிட்ட தான் கற்றுக்கணுமா, சரி. ஃபார் another 1 month only Peri master. Even if Chinna master was there, he'll walk out and only Peri master will take class. But Peri master was not actually well that time. So he was under medication. அவர் வந்து கிளாஸ் எடுக்க அப்படி he will doze off. Even then Chinna master அங்கே அந்த உள்ளே இருந்து பார்த்துட்டே வரமாட்டார். ஃபைனலி பெரிய மாஸ்டர் டோல், என் பையன்தான், நீ கேட்கக்கூடாது யார்கிட்ட கற்றுக்கிறான்னு. லேர்ன், தட்ஸ் ஆல் யூ கேன் டூ. What I learned that day till today, I think we never asked master what we want, what to do. He taught. They are away, they are not here now, but till today their guidance remains in our blood. What is the framework sticks to us. That is the power of the generations, the power of the art that they lived, they breathed, they ate that art. So that is the power. And from there we learned something. There is some do's and don'ts that we follow, which may not be very practical for the today's world of modern dancing. But till today, in the Paramparaya, enga poi whatever we dance, they come to tell us something is different in the way you do. And that I attribute to the Vazhavur Bani. Today I am so grateful for what I have achieved. And everybody who has told, sir, ஒரே ஒரு விஷயம், பக்தவச்சலம் sir, don't tell that I did anything. We both are playmates. வாத்தியார் கூப்பிட்டாரு. For my own selfishness, நான் என் பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கணும். எனக்கு கிளாஸ் எடுக்க தைரியம் இல்லை. ஸோ மாஸ்டர் சார் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் நான் வருவேன். And we both started. We learned to run a school. பழனிக்கு there's no need to learn art because it's in their blood. For him it is only bringing the art out. For me it is doing things. Somehow we learn together, and it's great watching him do all that he is doing. His school blooming so big. I am so proud because avang master school irukano. Master school is our lifeline. I know and the Natya Vazhavur Villa master ஆரம்பிக்கும்போது I was there, the first villa. எவ்வளவு கஷ்டம் எங்கெங்கே சுற்றி, in all his connections, the huge network, he conducted the programs. Many people, including my father, were great supporters. He ran. Today, Palani has taken that humongous task on his own, brought it to Coimbatore and running it with the limited resources here, because those days there was few festivals and there were many people who would support. Today, there's so many.
and to go among everybody and do what he has to do without breaking his parampara, without breaking that name, is a great job. Kudos, Palni, and I'm really proud of you. I'm sure Master and Perimaster are with you. So, sir, I just did my little duty, nothing about me. My duty is to keep teaching and going on. Thank you. வழுவூர் ராமையா பிள்ளை மற்றும் சாம்ராஜ் பிள்ளை அவர்களின் நினைவு விருது பெற்ற கலைஞர்கள் தங்களுடைய எண்ண கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றி. நேற்று இதே போல மிக அழகாக 3 ஆசிரியர் பெருமக்கள் டாக்டர் ரேவதி ஆனந்தகுமார் அவர்களும், திருமதி துர்காதேவி ராஜன் அவர்களும், திருமதி சுவாதி அவர்களும் தங்களுடைய மாணவ கண்மணிகளை அழைத்து வந்து எல்லோருக்கும் கண்ணுக்கும் கருத்துக்கும் பரதநாட்டிய விருந்தை அளித்தார்கள். இப்பொழுது அந்த 3 ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை வருமாறு அழைக்கின்றோம். டாக்டர் ரேவதி ஆனந்தகுமார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று ஐயா சொன்னதைப் போல ஒவ்வொரு மாணவரும் அவருடைய குருவின் திருமேனியை கண்டு வணங்கி அந்த இன்பத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து திருமதி துர்காலட்சுமி ராஜன் அவர்கள். அடுத்து சுவாதி அவர்கள். திருமதி சுவாதி அவர்கள் விருதினை வழங்கியவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் மனம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஸ்ரீ சரண் ஆர்ட்ஸ் அகாடமி பள்ளி மாணவர்களை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு பெற இருக்கிறார்கள். வழுவூரார் கிளாசிக் ஆர்ட்ஸ் சென்டர் மாணவிகளும் சான்றிதழ் பெற இருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா பேசும்போது சொன்னாங்க, மாதா பிதா குரு கடைசியில் தெய்வத்தை வச்சுருக்காங்கன்னு. தெய்வம் என்று ஒன்று தனியாக இல்லை, இந்த 3 பேர்கள் தான் தெய்வம். மாதா பிதா குரு, இந்த 3 பேரை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தெய்வம் நம்முள் இருக்கிறது. வழுவூர் என்று சொன்னாலே நமக்கு அந்த பரதக்கலை தான் நினைவுக்கு வருகிறது. வழுவூரார் என்று கேள்விப்பட்டவுடனே அதனுடைய தொடர்புடையவர்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தைகள் எல்லாம் பாடத்தில் தான் படித்திருப்பார்கள், செய்தித்தாளில் பார்த்திருப்பார்கள். ஆனால் அத்தகைய கலை குடும்பம் இங்கே அடுத்த தலைமுறையை நல்ல வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி மனதிற்கும் உடலுக்கும், அதாவது பரதநாட்டியம் என்பது மனதையும் உடலையும் செம்மை செய்யக்கூடிய ஒன்று. மனம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, உடல் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, மனமும் உடலும் செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பரதக்கலை மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை மிக அழகாக இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீசரண் அகாடமி பள்ளி மாணவர்கள் குமாரி அபர்ணா, குமாரி ஹர்ஷிகா, குமாரி பூஜா தாமோதரன், குமாரி ஹிமயா, குமாரி அமேயா, குமாரி லக்ஷ்மி தாமோதரன், குமாரி வரலக்ஷ்மி, குமாரி அனன்யா மற்றும் குமாரி அலங்கிருதா அவர்கள் உங்களது பலத்த கரகோஷத்துடன் குமாரி அமேயா, குமாரி பூஜா தாமோதரன், குமாரி லக்ஷ்மி தாமோதரன், குமாரி ஹர்ஷிகா,
குமாரி அலங்கிருதா, குமாரி அனன்யா, குமாரி ஹிமயா, மற்றும் குமாரி வரலட்சுமி சாந்தாராம். कुमारी रम्या श्री, அனீஷ் மேனன் அவர்களை மேடைக்கு வருமாறு. அடுத்ததாக சுப்பிரமணிய சிவா, சபரீஷ், மதுரை ஜெகதீஷன் வயலின், அனீஷ் மேனன் வாய்ப்பாட்டு. எல்லோரும் இருந்து அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சியை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மிருதங்கம் சபரீஷ். சபரீஷ் மிருதங்கம், சுப்பிரமணிய சிவா புல்லாங்குழல், வயலின் ஜெகதீஷ், மதுரை ஜெகதீஷ், சாய்ராம் மிருதங்கம்,
கோவை மகேஷ், த பேக் சப்போர்ட் ஆஃப் வழுவூரார் எஸ் பழனியப்பன் அவர்களுக்கு மைக், ஸ்டேஜ், பேக்ட்ராப் எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்டேஜ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது கோவை மகேஷ். ஒப்பனையும் அவர் தான். ஒரு பெரிய கைகோஷம் கொடுக்கணும். எம்சி பண்ண புவனா மேடம் ஸ்டேஜுக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்காங்களா? அபு ஆடியோ சிஸ்டம். போட்டோகிராஃபர் திரு தனசேகரன் அவர்கள். இப்பொழுது நன்றி உரை ஆற்றுவதற்கு திரு பழனியப்பன் அவர்களை அழைக்கின்றோம். எல்லோரும் இவ்வளோ நேரம் இருந்து கண்டு கழித்ததுக்கும் இருந்து பாராட்டி எல்லாருக்கும் உற்சாகத்தை படுத்தினதுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இதை தொடர்ந்து வழுவூரார் கிளாசிக்கல் பரதநாட்டிய ஆர்ட் சென்டர் மாணவிகள் ஆடப்போகிறார்கள். இருந்து அதையும் வாழ்த்திட்டு போங்க.